போன வீடியோவில் முதல் 2 எக்காலங்கள் ஊதப்படும் போது வந்த தண்டனையும் அது என்ன செய்தி கொடுக்கிறது அப்படிங்கிறதையும் அது என்ன பாடத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு 3வது எக்காலம் 4வது எக்காலம் ஊதப்படும் போது என்ன நடந்தது அப்படிங்கிறத குறித்து பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தது அப்படின்னா நீங்க இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய சபையாருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை பத்தி நீங்க கத்துக்கிறதுக்கு ஏதாவது புஸ்தகம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரில் நீங்க தொடர்பு கொள்றதின் மூலமா உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா புஸ்தகத்தை வாங்கிக்கொள்ள முடியும். இந்த எக்காலங்களுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தேவன் ஏன் இந்த எக்காலங்களை பயன்படுத்தினாரு அப்படின்னா இது வெறுப்பு இல்லை, இது மனிதர்கள் மேல இருக்கக்கூடிய தேவனுடைய அக்கறையை காண்பிக்கக்கூடியதா இருக்குது. தேவன் இந்த தண்டனையை கொடுக்கிறாரு அப்படின்னா அதுக்கான நோக்கம் மனம் திரும்பணும் அப்படிங்கிறது. ஒரு அப்பா எப்படி ஒரு மகனை தண்டிப்பாரோ அதே போல தேவன் தண்டித்து உணர்த்துவதற்காக இந்த எக்காலங்களை பயன்படுத்துறாரு. ஒரு மனுஷனும் கெட்டு போகக்கூடாது, முக்கியமா துன்மார்க்கன் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேவன் இந்த தண்டனைகளை பயன்படுத்துறார். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 8வது அதிகாரத்துல 10வது வசனம், 3வது தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவெட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் 1/3 மேலும் நீரூற்றுகள் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் 1/3 எட்டியை போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். இந்த எக்காலம் ஊதப்படும் போது வானத்திலிருந்து எது விழுந்தது அப்படின்னு கவனிச்சிங்களா? 3வது எக்காலம் ஊதப்படும் போது வானத்திலிருந்து ஒரு பெரிய நட்சத்திரம் விழுந்தது அப்படின்னு பார்க்கிறோம். இந்த இடத்துல நட்சத்திரம் அப்படிங்கிறது நேரடியான அர்த்தம் கிடையாது. வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்துல 6வது முத்திரை உடைக்கப்படும் போது நட்சத்திரங்கள் பூமியில விழுந்தது அப்படின்னு பார்த்தோம். அப்போ பூமியில நட்சத்திரம் விழுந்தது அப்படின்னா பூமி இருந்திருக்காது. மறுபடியும் இங்க ஒரு நட்சத்திரம் விழ வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இது நேரடியான அர்த்தம் கிடையாது. இதுக்கு பின்னாடி தேவன் சொல்லக்கூடிய செய்தி இருக்குது. இது நம்மளுடைய எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய விஷயம் கிடையாது. இது முதல் நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு இருந்த கிறிஸ்தவருடைய எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள். பழைய ஏற்பாட்டில் பொதுவா அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை அடையாளப்படுத்துறதுக்கு நட்சத்திரம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஏசாயா புஸ்தகம் 14வது அதிகாரம் 4வது வசனம், நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன் நகரி ஒளிந்து போயிற்று. இந்த வசனம் பாபிலோன் ராஜாட்ட பேசுதா? ஏசாயா புஸ்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனம், அதிகாலையின் மகனாகிய விடுவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில் விழ வெட்டப்பட்டாயே. பாபிலோன் ராஜாவை அடையாளப்படுத்துறதுக்கு இந்த இடத்துல நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ ஒரு பெரிய நட்சத்திரம் வானத்திலிருந்து தீவெட்டியை போல எரிந்து எந்த இடத்துல விழுந்தது அப்படின்னு கவனிச்சிங்களா? ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் விழுந்தது அப்படின்னு பார்க்கிறோம். இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பேர் கொடுத்திருக்காரு. இந்த நட்சத்திரக்கான பேர் என்ன அப்படின்னு எட்டி அப்படின்னு படிக்கிறோம். எட்டி அப்படின்னு என்ன அப்படின்னா வேதாகமத்துல கசப்பு அப்படின்னு அடையாளப்படுத்திருக்கு. இந்த எட்டி அப்படிங்கிறது விக்கிரகாராதனையோடு தொடர்புடையதாகவும் பாவத்தினுடைய விளைவா வரக்கூடியதாகவும் கள்ள உபதேசத்தை அடையாளப்படுத்துறதுக்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எரேமியா புஸ்தகம் 9வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம் 15வது வசனம், நான் அவரவருக்கு விதித்த என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் விட்டு என் சொல்லை கேளாமலும் அதன்படி நடவாமலும் தங்களுடைய இருதயத்தின் கடினத்தையும் தங்கள் பிதாக்கள் தங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாகால்களையும் பின்தொடர்ந்தார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். ஆதலால் இதோ நான் இந்த ஜனத்துக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிஞ்சு கலந்த தண்ணீரையும் கொடுத்து. இந்த இடத்துல யூதா ஜனங்கள் தேவனுக்கு விரோதமா விக்கிரகாராதனை பண்ணதுனாலையும் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மாற்றி அவங்க நடந்ததுனாலையும் அது கை கொள்ளாம நடந்ததுனாலையும் எட்டியை குடிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த எட்டி அப்படிங்கிறது தேவனுக்கு விரோதமா செய்யக்கூடிய செயலுடைய விளைவு. பாவம் செய்யும்போது சந்தோஷமா இருக்குது, ஆனால் அந்த பாவத்தினுடைய விளைவா வரக்கூடிய மரணமும் தண்டனையும் மோசமானதா இருக்குது. இந்த நட்சத்திரம் நீரூற்றுகளை விழுது. இந்த நீரூற்றுகளை விழும்போது அந்த நீரூற்றுகள்லாம் கசப்பாகுது. இதை குடிக்கிற மனிதர்கள் செத்து போனாங்க அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ரோம ராஜ்யத்தில் வாழ்ந்த ராஜாக்கள், ரோம அரசாண்டுட்டு இருந்த ராஜாக்கள், ரோம ராஜ்யத்தில் வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் உண்மையான தேவனை விட்டுட்டு பொய்யான விக்கிரங்கள் பின்னாடி இருந்தாங்க. இவங்க இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை மதிக்காதவங்களாகவும் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவங்களாகவும் இருந்தாங்க. ஒரு பக்கம் விக்கிரகாராதனை இருந்தது, இன்னொரு பக்கம் கள்ள உபதேசம் இருந்தது. சில தவறான ஆசாரியர்களும் தேவனுடைய ஜனங்களை கள்ள உபதேசத்துக்கு நேராக வழி நடத்தினாங்க, விக்கிரகாராதனைக்கு நேராக வழி நடத்தினாங்க. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலையும் 3வது அதிகாரத்தை நம்ம படிச்சிருப்போம். நிக்கோலாய் மதஸ்தரினுடைய போதனைகள் சபையில் இருந்ததா அப்படின்ட்டோம். தியத்திரா சபையில கள்ள உபதேசம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். கள்ள உபதேசம் அப்படிங்கிறது எட்டியை போல இருக்குது.
யோவான் புஸ்தகம் 6வது அதிகாரம் 63வது வசனத்துல இயேசுனுடைய வார்த்தைகள் ஜீவனை கொடுக்கக்கூடியதா இருந்தது. யோவான் 7வது அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து நான் ஜீவ தண்ணீர் அப்படின்னு அடையாளப்படுத்தி இருக்கார். தாகமா இருக்கிறவன் இடத்துல வந்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ கள்ள உபதேசம் அது ஆரம்பத்தில் அருமையா இருந்தாலும் அந்த கள்ள உபதேசத்தினால நிறைய பேர் ஆவிக்குரிய ரீதியில் இறந்து போறாங்க. இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசம், இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகள் ஒரு மனிதனுக்கு ஜீவனை தரக்கூடியதா இருக்குது. அப்போ ரோம ராஜ்யத்துல இருந்த விக்கிரக ஆராதனையும் கள்ள உபதேசமும் அங்க கசப்பை கலக்கக்கூடியதாகவும் இருந்தது. இந்த கசப்பு யாரிடம் இருந்தது வந்தது அப்படின்னா ராஜாக்களிடம் இருந்து வந்தது. இது ராஜாக்கள் போடக்கூடிய தவறான கட்டளைகளினால அது தேவனுடைய பிள்ளைகளும் ஜனங்களும் கசப்பை குடிக்கக்கூடிய நிலைமைக்கு அங்கே தள்ளப்பட்டாங்க. ராஜாவை தான் சேவிக்கணும் அப்படின்னு சொல்றது அங்கே கசப்பை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். இதனால நிறைய பேர் ஆவிக்குரிய ரீதியில் இறந்து போனாங்க. நிறைய பேர் சரீர பிரகாரமாகவும் இறந்து போனாங்க. நிறைய கிறிஸ்தவர் தங்களுடைய உயிரை விட்டாங்க. 2026லையுமே இது கசப்பான கள்ள உபதேசங்கள் இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கு. இத்தனை சபைகள் பரவி இருக்குது. இயேசு கிறிஸ்து உருவாக்கின ஒரு சபைக்கு மாறா இன்னைக்கு இவ்வளோ சபைகள் பரவி இருக்குதுன்னா இவங்க நல்ல தண்ணியில கசப்பை போடக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. குடிக்கிற நிறைய பேர் ஆவிக்குரிய ரீதியில் இறந்து போறாங்க. அப்போ சத்தியத்தை அறிந்திருக்கிறதும் சத்தியத்தின்படி நடக்கிறதும் நம்ம உயிருடையவங்களா வச்சிருக்கோம் தேவனுடைய பார்வையில. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். 4வது தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் 1/3 பங்கும் சந்திரனில் 1/3 பங்கும் நட்சத்திரங்களில் 1/3 பங்கும் சேதப்பட்டது. அவற்றவற்றில் 1/3 பங்கு இருளடைந்தது. பகலிலும் 1/3 பங்கு பிரகாசம் இல்லாமல் போயிற்று. இரவிலும் அப்படி ஆயிற்று. இங்க சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் 1/3 பங்கு தங்களுடைய பிரகாசத்தை இழந்துடுச்சு. வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்துல 6வது முத்திரை உடைக்கப்படும் போது சூரியன் கருத்தது, சந்திரன் ரத்தமா மாறினது அப்படின்னு படிக்கிறோம். இங்க 1/3 பங்கு பிரகாசத்தை இழந்தது அப்படிங்கிறது இந்த சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அப்படிங்கிறது நேரடியான விஷயம் கிடையாது. சூரியனை போல இருக்கக்கூடிய மனிதர்கள், நட்சத்திரத்தை போல இருக்கக்கூடிய மனிதர்கள், சந்திரனை போல இருக்கக்கூடிய மனிதர்கள், இது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களா இருக்கக்கூடிய ராஜாக்களா இருக்கக்கூடிய சில மனிதர்களை குறிக்குது. இதே மொழிநடைய பாபிலோன் வீழ்ச்சி அடையுது, பாபிலோன் தேவன் வல்லரசு அப்படிங்கிற நிலையிலிருந்து தள்ளி விடுகிறார் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக ஏசாயா 13வது அதிகாரத்துல 9வது வசனம் 10வது வசனத்தில் இதே மொழிநடைய பயன்படுத்தியிருப்பார். அதனால ரோம்ல வாழ்ந்திருந்த மனிதர்கள், ரோம்ல வாழ்ந்திருந்த மக்களும் உபத்திரவப்பட்டாங்க. வெளிப்படுத்தல் 8வது அதிகாரம் 13வது வசனம். பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு இனி எக்காலம் ஊதப்படுகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியிலே குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 என்று சொல்ல கேட்டேன். இதுவரைக்கும் 4 எக்காலங்கள் ஊதப்பட்டது. இந்த 4 எக்காலங்களினாலையும் நிலத்திலையும் கடல்லையும் நல்ல தண்ணீர்லையும் வானத்திலையும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. ஆனா இன்னும் 3 தூதர்கள் எக்காலம் ஊதணும். இந்த 3 தூதர்கள் எக்காலம் ஊதப்படும் போது வர தண்டனை மனிதர்களை சுத்தி நடக்கல, மனிதர்களுக்கு மேல விழுது, மனிதர்களுக்கு மேல வருது. இந்த எக்காலங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மனிதர்கள் மனம் திரும்பணும் அப்படிங்கிறது. ரோமராஜ்யம் தன்னுடைய துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பணும் அப்படிங்கிறதும், கிறிஸ்தவர்களும் தங்களை சுய பரிசோதனை செஞ்சு மனம் திரும்பணும் அப்படிங்கிறதும் தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த 3வது எக்காலமும் 4வது எக்காலம் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி, நம்ம பின்பற்றக்கூடிய உபதேசம் கள்ள உபதேசமா இருக்குதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நான் கசப்பான தண்ணியை தான் குடிச்சிட்டு இருக்கிறேனா, அதனால இறந்து கொண்டு இருக்கிறேனா, என்னுடைய சட்டம் நான் கை கொள்ளுகிறது தேவனுடைய வார்த்தையின்படி வந்திருக்கிறதா இல்ல என்னுடைய முன்னோர்களுடைய பாரம்பரியத்தின்படி வந்திருக்குதா அப்படின்னு சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீரா இருக்கிறாரு. அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடந்து அவருடைய வார்த்தையின்படி நம்ம கீழ்ப்படிந்து இருந்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஜீவனை தரக்கூடியதா இருக்குது. தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். சத்தியத்தை தெளிவாகவும் எளிமையாகவும் சத்தியமாகவும் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளவும். எங்களிடம் ஆவிக்குரிய புத்தகங்களும் விளக்க உரையும் டிராக்குகளும் இருக்கின்றன. எங்களை தொடர்பு கொள்வதன் மூலமாய் இலவசமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரதர் செலின் 9790234583 மற்றும் 78450 1883